மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வானம் பார்ப்போம். சரியா? எல்லாரும் இப்போ வானத்தை பார்க்குறதுக்கு போவோம். வானம் இருக்குத்தானே? என்ன உங்களோட வீட்டில் எல்லாருடைய வீட்டிலையும் வானம் இருக்கும். நாங்கள் வானத்தை நோக்கி நாங்கள் இப்போ போக போகிறோம். சரியா? வந்துட்டோம். இது என்ன? இது அழகான வானம். இந்த வானம் எப்போ இருக்கும்? உங்களுக்கு பகல்ல தெரியுமா, இரவுல தெரியுமா? இந்த வானம், இந்த நீலமும் வெள்ளையும் நிறத்துல காணப்படுற வானம் எப்ப காணப்படும்? பகல்ல தான் இருக்கும். ஏன்னா இப்ப நாங்க எல்லாரும் இந்த வானத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த வானத்துல பகல்ல இந்த வானில தோன்றுபவையும் இரவில தோன்றுறது என்ன? இரவில எங்களுக்கு வானத்துல தெரிகின்றதும் பகல் வானத்துல தெரிகிறதையும் பற்றி நாங்க பார்க்க போறோம். சரி, நாங்க வானத்துக்கு கிட்ட வந்துட்டோம். வானத்தை பார்க்குறோம். இப்ப எப்ப பார்க்குறோம்? பகல் வானத்துல நாங்க பார்க்குறோம். பகல்ல நீங்க வானத்துல என்ன எல்லாத்தையும் அவதானிப்பீங்க. என்னத்தையெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பகல் எப்படி இருக்கும்? வானம் இப்படி நீலமும் வெள்ளையுமாக இருக்கும். என்ன செய்யும்? வானம் மெதுவாக போய்கொண்டிருக்கும். என்ன? வானம் என்ன செய்யும்? மெதுவாக போய்கொண்டிருக்கும். சரியா? போய்கொண்டிருக்கும். வேறு என்ன அந்த வானத்துல நாங்க பகல்ல பார்க்குற? நாங்கள் பகல்ல என்ன இருக்கு? வானில பகல்ல என்னெல்லாம் பார்க்குற நீங்கள்? யார் வருவார்? இது என்ன? இது சூரியன். யார் வாரது? சூரியன் வருவார். ஏன் சூரியன் வரும் பகல்ல? பகல்ல சூரியன் வராட்டி எப்படி இருக்கும்? எங்களுடைய இடங்கள் எல்லாம், எங்களுக்கு சூழல் எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும். என்ன? இருண்டு போய் இருட்டாக இருக்கும். அப்ப சூரியன் என்ன தாரார்? எங்களுக்கு வெளிச்சத்தை தருகின்றார். அப்ப பகல்ல எப்ப வருவார் சூரியன்? பகல்ல வருவார். அப்ப சூரியன் எப்ப வரும்? பகல். அப்ப பகல் வானத்துல வாரது என்ன? சூரியன் வரும். வேற என்ன பார்த்துருக்கிறீங்க நீங்கள் பகல் வானத்துல? வேற என்னது பார்த்திருப்பீங்கள்? இது என்ன? இது அந்த சூரியன் உதித்து கொண்டு. இது எப்ப தெரியும் இப்படி சூரியன்? எங்களுக்கு மதியம். என்ன? 12 மணி அப்படி பார்க்கும்போது சூரியன்ல இருந்து பிரகாசமான ஒளி தெரித்து பரப்பும். என்ன? எல்லா இடமும் பரப்புப்படும். வானம் எப்படி இருக்குது? நீலமும் வெள்ளையும் நிறத்துல இருக்குது. என்ன? முகில்கள் எல்லாம் கூட்டமாக செல்லும். என்ன? முகில்கள் என்ன செய்யும்? மெதுவாக கூட்டமாக செல்லும். அப்ப பகல்ல தெரிகிறது சூரியன். வேறு என்ன பார்ப்பீங்கள் பகல்ல வானத்துல? நாங்க வேறு என்னத்தை பார்ப்போம்? இது என்ன? இது பட்டம். அப்ப பட்டம் எங்க பறக்க விடுற? நாங்கள் வானத்துல பட்டம் பறக்க விடுவோம். என்ன? எப்ப பறக்க விடுவோம்? இரவுல விடுவோமா பறக்க? இல்லை. அப்ப எப்ப விடுவோம்? பகல்ல நாங்க பட்டம் ஏற்றுவோம். பட்டம் ஏற்றுறதுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு காற்று வீசணும். என்ன? பலமான காற்று வீசினா நாங்க அழகான பட்டங்கள் எல்லாம் ஏற்றலாம். அப்ப இந்த பட்டம் எப்ப எங்களுக்கு தெரியும்? பகல்ல. பகல்ல எங்க தெரியும் இந்த பட்டம்? வானத்துல தெரியும். என்ன? அப்ப பகல்ல வானத்துல தெரிகிறதுல உண்டு பட்டம். அடுத்து என்ன தெரியும்? இது என்ன? இது ஆகாய விமானம், ஏரோப்ளேன். என்ன? இது எப்ப போகும்? பகல்ல தான் எங்களுக்கு தெரியும். என்ன? பகல்ல வானத்துல செல்லும். ஏரோப்ளேனும் பகல் வானத்துல செல்லும். வேற என்ன பார்ப்பீங்க? இது என்ன? இது பறவைகள். என்ன? என்னென்ன பறவைகள்? காகம், கொக்கு, இதெல்லாம் எப்ப போகும்? பகல்ல வானத்துல சந்தோஷமாக பறந்து செல்லும். அப்ப நாங்கள் பகல்ல என்னென்னத்தை எல்லாம் அவதானிக்கிறான்? நாங்கள் வானத்துல
சூரியன் அவதானிப்போம். வேற முகில், கூட்டம் கூட்டமாக முகில்கள் எல்லாம் செல்லும். இது எப்ப உள்ள வானம்? பகல்ல உள்ள வானம். சூரியன் இருக்கும். என்ன இப்படி சூரியன் காலையில வடிவாக தெரியும். நேரம் செல்ல செல்ல எங்களுக்கு சூரியன் வெளிச்சம் வந்து என்ன எல்லா இடமும் பரவி காணப்படும். அந்த ஒளி மாத்திரம் எங்களுக்கு தெரியும். பகல் வானம். பகல் வானத்துல வேறு என்ன இருக்கும்? பட்டம் பறக்கும். என்ன பகல் வானத்துல பட்டம் பறக்கும். விமானம், ஆகாய விமானம் செல்லும். என்ன பகல்ல. வேறு என்ன செல்லும்? பறவைகள் செல்லுறது தெரியும். என்ன பகல் வானத்துல பறவைகள் செல்லுறது தெரியும். சரியா? இப்ப நாங்க பார்த்ததெல்லாம் அப்ப பகல் வானம். வேறு என்ன இருக்கும்? இரவு வானம். அடுத்தது என்ன? இரவு. இரவு வானம் எப்படி இருக்கும்? எங்களுக்கு இருளாக இருக்கும். எப்படி இருக்கும்? இருளாக இருக்கும். எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இருட்டு. என்ன முகில்கள் எல்லாம் கருப்பாக இருட்டாக இருக்கும். அதுல என்ன வரும்? என்ன தோன்றும்? நல்ல தங்கமா, என்ன பவுன் பவுன் கலரா வெள்ளி மின்னி 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 இருக்கும். என்ன இது? நட்சத்திரங்கள். பகல்ல தெரியுமா உங்களுக்கு? பகல்ல தெரியாது. அப்ப நட்சத்திரம் எப்ப தெரியும்? இரவு வானில தெரியும். என்ன இரவு பார்க்கும்போது நட்சத்திரம் தெரியும். பார்த்தீங்களா? முகில் எப்படி இருக்குது? கருப்பாக இருக்குது. என்ன கருப்பு முகில்ல மின்னி மின்னி பூச்சிகள் மாதிரி என்ன இருக்குது? நட்சத்திரங்கள் இருக்குது. அடுத்து என்ன தெரியும்? நிலா. என்ன என்ன தெரியும்? நிலா தெரியும். நிலாவோட வெளிச்சத்தோட எங்களுக்கு நிலா தோன்றும். வேறு என்ன தெரியும்? பார்த்தீங்களா? நிலா போய்கொண்டு இருக்குது. இரவுல பார்க்குறீங்களா? நிலா மெதுவாக செல்லுற மாதிரி இருக்கும். நாங்க பார்க்கும்போது என்ன அழகா நிலாவை பார்ப்போம் நாங்கள். சரியா? இது என்ன? இது அரைவாசி நிலா. என்ன பிறை என்று சொல்லுவோம். என்ன மெல்லிய கோட்டில் இருந்தா பிறை என்று சொல்லுவோம். என்ன இது வந்து அரைவாசி. வேறு என்ன வரும் இரவுல? இது என்ன? இது ஆந்தை. எங்களுக்கு இரவுல தோன்றது வேறு என்ன? ஆந்தை வரும். வேறு ஒரு பறவை வரும். என்ன பறவை வரும்? வௌவால். என்ன இரவுல வௌவாலும் தோன்றும். அப்ப நாங்க இரவு வானில பார்க்கிறது என்ன? நிலா பாப்பம். என்ன நிலா பாப்பம். வேற என்ன பார்ப்போம்? நட்சத்திரங்கள் பார்ப்போம். என்ன நட்சத்திரங்கள் பார்ப்போம். நட்சத்திரங்கள் எப்படி இருக்கும்? மின்னி மின்னி எங்களுக்கு கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கும். இரவு வானம் எப்படி இருக்கும்? கருப்பு நிறமாக இருக்கும். என்ன எப்படி இருக்கும்? இரவு வானம் கருப்பு நிறமாக இருக்கும். அப்ப நீங்க இப்ப சொல்லுங்க பாப்போம். பகல்ல வானத்திலே என்னென்ன தெரியும்? பகல் வானில என்ன தெரியும்? சூரியன் தெரியும். வேறு என்ன தெரியும்? பறவைகள் தெரியும். என்ன பறவைகள் எல்லாம் பறந்து செல்லும். வேறு என்ன தெரியும்? பட்டம் பறக்கும். என்ன பட்டம் தெரியும். வேறு என்ன தெரியும்? ஆகாய விமானம் செல்லும். ஏரோப்ளேன் பகல் வானில தெரியும். இரவு வானில என்ன தெரியும்னு சொன்னாங்க? நட்சத்திரங்கள் தெரியும். அடுத்தது நிலா. அழகான நிலா தோன்றும். என்ன தூரவும் தெரியும். இது வந்து பருவ நேரம். என்ன வெளிச்சம் இருக்கும்.
எங்களுடைய வானம் வந்து வெளிச்சமாக இருக்கும். என்ன 15 நாள் வெளிச்சத்தோடையும் 15 நாள் இருளாகவும் இருக்கும். அப்ப இது வந்து பௌர்ணமி நேரத்துல தெரிகிற நிலா. இது வந்து எப்ப தெரியும்? பௌர்ணமி நேரத்துல பெரிய நிலாவாக தோன்றும். என்ன பிறகு மெதுவாக அது எப்படி போகும்? தேய்ந்து போய் பிறகு வளர்ந்து இப்படி வரும். சரியா? அதை விட வேறு என்ன தெரியும்? ஆந்தை தெரியும். என்ன இரவுல ஆந்தையும் வரும். வௌவாலும் தோன்றும் இரவுல. சரியா? அப்ப பகல்ல தெரிகிறவையும் இரவுல தெரிகிறதும் நாங்க பார்த்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு இப்ப தெரியணும். வேற என்ன? இன்னொரு பறவை தெரியும். இது என்ன? இது பகல்ல உயரத்துல பறந்திருக்கும். பருந்து. என்ன இது? பருந்து. இது பகல்ல தெரியும். உயரத்துல பறந்து செல்லும். என்னது இது பிடிக்கும்? கோழி குஞ்சு இருந்தா மேலே இருந்து பார்க்க அதுக்கு தெரிஞ்சிடும், வந்து பிடிச்சுட்டு போயிடும். அந்த காலால பிடிச்சு கொண்டு போகும். இது பருந்து. இது வந்து எப்ப தெரியும்? பகல் வானில தெரியும். சரியா? அப்ப பகல் வானில தெரிகிறது பருந்து, பறவைகள், விமானம், பட்டம், சூரியன். இவ்வளவும் பகல் வானில தெரிகிறது. சரியா பிள்ளைகள்? நாங்க இன்றைக்கு பகல் வானத்துல தோன்றுறவையும் என்ன இரவு வானில தோன்றதும் இரவில தோன்ற பறவையும் பார்த்துனாங்க. இரவுல வர பறவை என்ன வரும்? ஆந்தையும் வௌவாலும் வரும். என்ன பகல்ல வந்து வானத்துல பறக்கிறது என்ன? பருந்து பறக்கும். சரியா? நாங்க இன்றைக்கு இவ்வளவு நேரமும் பகல் வானம் இரவு வானத்துல தோன்றவைய பார்த்திருக்கிறோம். பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்ன சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். அனைவருக்கும் பாய். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.